வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேற்றுலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வீடியோஸ் வந்து நவம்பர் 1 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நவம்பர் 2 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு அப்போ நம்ம எல்லாத்தையும் உட்காந்து டம்ப் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தொடர்ந்து பாருங்கள், டெய்லி நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேக்ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முன்னெடுப்பு. மேக்ரீப் அப்படிங்கிறது என்னன்னா துரிதப்படுத்தப்பட்ட மற்றும் உள்ளடக்கிய நிறுவனங்கள் மூலம் மீள் உருவாக்கம் செய்யும் பொருளாதாரங்களுக்கான முன்னெடுப்பு. ஸோ இந்த முன்னெடுப்பை வந்து தொடங்கிய மாநிலம் எது? மேக்ரீப் அப்படிங்கிற இந்த முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேக் அப்படிங்கிறத கீவேர்டாக வச்சுட்டு அதுதான் வரும். ஓகேவா? அந்த மாநிலம் தான் வரும். ஸோ மேகாலயா அப்படிங்கிறத ஆன்சரு. ஸோ மேகாலயா அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது மேக் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா மேகாலயாங்கிற ஸ்டேட்ல உருவாக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்துக்கான முன்னெடுப்பு தான் வந்து இந்த மேக்ரீப் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் என்ன? இந்த முன்னெடுப்போட நோக்கம் என்னன்னா 2028 இருக்கு இல்லையா, 2028க்குள்ள அந்த மாநிலத்தை $10 பில்லியன் மதிப்பிலான பசுமை பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட மிக முக்கிய நோக்கமாக இருக்கு. ஸோ அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அதாவது சுற்றுலாவை மேம்படுத்துறது, சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது, அப்புறம் தூய்மையான எரிசக்தியை உருவாக்குறதுன்னு சொல்லி வேளாண்மை, அந்த மாதிரி என்னென்ன தொழில்கள் மூலமாக வந்து நம்ம பொருளாதாரத்தை கொண்டு போக முடியுமோ, முன்னெடுக்க முடியுமோ, அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மேக்ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னெடுப்பு. அண்ட் இந்த முன்னெடுப்பு தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மேக்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மேகாலயா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து உலகளாவிய ஆயுத ஆற்றல் குறியீடு 2025 இந்த குறியீட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வைக்கக்கூடியது எது? அதாவது என்னன்னா வேர்ல்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரிஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆப்வியஸா அமெரிக்கா தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல 2 இருக்காங்க. ரஷ்யாவும் சைனாவும் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் கேட்டீங்கன்னா 4வது இடம். ஏன்னா 2 இடத்துல ரஷ்யாவும் சைனாவும் இருக்கிறதுனால தேர்ட் பிளேஸ்ல. ஸோ 4th பிளேஸ்ல தான் என்ன வருது? அதாவது செகண்ட் பிளேஸ்ல ரஷ்யா வரும், தேர்ட்ல வந்து சைனா வரும், 4th வந்து இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து உலகளாவிய ஆயுத ஆற்றல் குறியீட்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4th பிளேசஸ்ல யார் இருக்கா அப்படின்னு. ஸோ இது தவிர்த்து மிச்ச பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா தென்கொரியா, ஐக்கிய பேரரசு அதாவது UK, அதுக்கப்புறம் பிரான்ஸ், ஜப்பான், டர்க்கி, இட்டலி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ உலகளாவிய ஆயுத கடத்தல் குறியீட்டில் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்கா, 2ஆம் இடம் ரஷ்யா, 3வது இடம் தான் சைனா, 4வது இடத்துல நம்மளோட இந்தியா இருக்குது. அடுத்த கொஸ்டின், பல்லுயிர் பெருக்கம் குறித்த 27வது கூட்டம். பல்லுயிர் பெருக்கம் குறித்த 27வது கூட்டம் வந்து எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SBS TTA வரும், எஸ் கிடையாது, TTA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து பல்லுயிர் பெருக்கம் சார்ந்தது, அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை சார்ந்த அறிவியல் அண்ட் தொழில்நுட்ப ஆலோசனை இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமாக தான் பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது வந்து பனாமால நடந்திருக்கு. ஸோ எங்க நடந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா பனாமா சிட்டி, பனாமால நடந்திருக்கு. அடுத்து, யூரியா அல்லாத உரங்களுக்கான முந்தைய தயாரிப்பு அடிப்படையிலான மானிய முறையை மாற்றுவதற்காக என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBS திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இந்த NBS திட்டம் அப்படிங்கிறத வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ NBS திட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டது 2010 ஏப்ரல் 1. ஓகேவா? ஸோ 2010 ஏப்ரல் 1 தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்? NBS. இந்த NBSங்கிறது என்னன்னா யூரியா இல்லாத உரங்களுக்கான முந்தைய தயாரிப்பு அடிப்படையிலான மானிய முறையை மாற்றுவதற்கான திட்டம் தான் NBS திட்டம். சரி, இது வந்து 2010 ஏப்ரல் 1 கொண்டு வந்தாங்க. பட் இந்த இயர் 2025-26 இதுல வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராபி பருவம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ராபி பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசிய உரங்களுக்கான
ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களை வந்து இப்போ வந்து மத்திய அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியம் வழங்கலாம் அப்படிங்கிறதை இந்த திட்டத்தின் கீழே அங்கீகரிச்சிருக்காங்க மத்திய அமைச்சரவை. அதுதான் வந்து 2025-26 இந்த என்பிஎஸ் திட்டத்தின் மூலமா நமக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்களே அது. அதாவது பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான மானியம். பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான மானியத்தை வந்து 2025-26 இந்த இயர்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் தரவு சார்ந்த நிர்வாகத்திற்கான சுரங்கத்தில் இருந்து சந்தை வரையிலான முழு நிலக்கரி மதிப்பு சங்கிலியையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம், ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லலாம். இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான இந்த ஆப்போட பேர், டிஜிட்டல் தளத்தோட பேர் வந்து கொய்லா சக்தி. ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் தளத்தோட பேர் வந்து கொய்லா சக்தி. அண்ட் இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லையா, கிளாம்ப் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ஒரு வலைத்தளம் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்லா சக்தி முகப்பு பக்கம் மற்றும் நிலக்கரி நிலம் கையகப்படுத்துதல், மேலாண்மை மற்றும் பணம் செலுத்துதல், இதுக்கான ஒரு வலைத்தளம். அதுக்கான வெப்சைட் தான் கிளாம்ப் அப்படிங்கிறது. பணம் செலுத்துறது. ஓகேவா? நிலக்கரி உரிமம் பெறதுக்கு அண்டு அப்புறம் மேலாண்மைப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் தளம் வந்து கிளாம்ப். பட் இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை கண்காணிக்கிறது, அதுக்கான தரவுகள் சார்ந்த நிர்வாகத்திற்காக, அதாவது சுரங்கத்திலிருந்து எடுத்து அது எங்கே வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் அந்த சங்கிலியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த கொய்லா சக்தி அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வலைத்தளத்தை வந்து எங்கே தொடங்கி வச்சுருக்காங்கன்னா, ஆப்வியஸாக நியூ டெல்லியில் தான் அமைச்சரவை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க, மத்திய அரசு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து, டெல்லியில் மேக விதைப்பு சோதனையை வந்து ரீசெண்டாக நடத்தியிருக்காங்க. இதை நடத்தின அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நடத்தின அமைப்பு வந்து ஐஐடி கான்பூர். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா, அதாவது டெல்லியில் வந்து மழை ரொம்ப பொழியலை, அதே சமயம் வந்து காற்று வந்து மாசுபாடு அடைஞ்சிருக்கு. அதை சரி செய்யறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஈரப்பதம் உள்ள மேகங்களில் போய் கெமிக்கல்ஸை வந்து தூவுறது மூலமாக, ஃப்ளைட்டில் போய் கெமிக்கல்ஸை தூவுறது மூலமாக செயற்கையாக மழை பொழிய வைக்க முடியும். ஸோ அப்படி வந்து நடத்தின சோதனை தான் வந்து ஐஐடி கான்பூர் பண்ணாங்க. பட் இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, மேகத்தில் போதுமான ஈரப்பதம் இல்லை, அதனால தான் இந்த சோதனைங்கிறது ஃபெயில் ஆயிருக்கு, அதனால் இதை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐஐடி கான்பூர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட ஈரப்பத அளவு வந்து 15 to 20% தான் இருந்திருக்கு. அதனால தான் வந்து என்ன பண்ண முடியல, மழையை வந்து பொழிய வைக்க முடியலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடத்தினது வந்து ஐஐடி கான்பூர். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்து, இரண்டாவது சர்வதேச பாரத் 6G கருத்தரங்கு. ஸோ இந்த கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை. ஸோ இந்தியாவோட விமான நிலையங்கள் எவ்வளோ இருக்கு 2025ல் பார்த்தோம் அப்படின்னா, 163 விமான நிலையங்கள் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2047 இதோட எண்ணிக்கையை வந்து 350 400 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமும் தீட்டியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட விமான போக்குவரத்து துறை தான் உலகிலேயே 3வது பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக மாறுள்ளது. டொமஸ்டிக் சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்நாட்டு விமான சந்தையில் 3வது இடத்துல இருக்கு உலக அளவில் நம்மளுடைய இந்திய விமான போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விமான போக்குவரத்து அதிகரிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அதிகரிச்சதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதான் திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த உதான் திட்டத்தின் மூலமாக நிறைய விமான நிலையங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த விமான நிலையங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம். அதே சமயம் இந்த போக்குவரத்தும் வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து, ரஃபேல் மற்றும் சுகோய் Su-30 MKI அப்படிங்கிற 2 IAF போர்க்கப்பல்
ஓகேவா. ஸோ போர் விமானங்கள்ல பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர்கள்லயே இந்த 2 போர் விமானங்களையும் பயணித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. இவங்க தான் வந்து ரஃபேல்லையும் பயணிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுகோய் அப்படின்னு சொல்லக்கூடிய Su-30 MKI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 போர் விமானங்களையும் பயணிச்சவங்க அப்படிங்கிறது. அண்ட் அடுத்தது வந்து தென்கொரியாவின் மிக உயரிய தேசிய விருதான தென்கொரியா வழங்கக்கூடிய விருதுகளே ஹையஸ்ட் ஹானர் விருது இதுதான். கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருது. இது பெற்ற முதல் அமெரிக்க அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஆ இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் இந்த மிக உயரிய தேசிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது தென்கொரியாவோட உயரிய விருது. அடுத்து ஐரோப்பிய சதுரங்க கிளப் கோப்பை போட்டியில தனிநபர் பிரிவுல தங்க பதக்கத்தை வென்றவர் யார்? ஐரோப்பிய சதுரங்க கிளப் கோப்பை போட்டியில தனிநபர் பிரிவுல தங்க பதக்கத்தை வென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேரு, குகேஷும் அதே மாதிரி திவ்யா தேஷ்முக். இவங்க 2 பேரும் வந்து இந்த சதுரங்க கிளப் கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஆன்சர் இதுக்கு வந்து 2, குகேஷும் திவ்யா தேஷ்முக். அடுத்து இந்தியா தனது வருடாந்திர திரிசூல் 2025 பயிற்சியை எந்த நாட்டுடன் தொடங்கியது அப்படின்னு. அதாவது வருஷம் நிறைய போர் பயிற்சிகள் நடத்துவாங்க. அதுல 2025 திரிசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடாந்திர பயிற்சியை வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லை பகுதியில மேற்கு எல்லை பகுதியில வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து இந்தியா பண்ணியிருக்கு. அடுத்து ஜமைக்காவை தாக்கிய புயல் எது? ஸோ இப்போ ரீசண்டா வந்து ஜமைக்காவை ஒரு புயல் தாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜமைக்காவை தாக்கி அதை சேதப்படுத்தின மட்டும் இல்லாமல் கியூபா, பஹாமாஸ் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போச்சு. அந்த புயலுக்கு பேர் வந்து மெலிசா. மோந்தாங்கிறது இப்போ ரீசண்டாக வந்த சூறாவளின்னு நினைக்கிறேன். நம்ம சென்னைக்கு வரும்னு சொன்னாங்க, பட் வரல, ஆந்திராவுக்கு போச்சுன்னு சொன்னாலும் அது மோந்தா. மெலிசாங்கிறது வந்து ஜமைக்காவை தாக்கிய புயல் அண்ட் 2025 ரீசண்டாக. ஓகேவா, மெலிசா புயல். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து அதாவது நவம்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நவம்பர் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட்ஸும் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுக்குறேன். ஸோ லேட்டஸ்ட் ஆஃப் டிஎன்பிசின்னு சொல்லி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதையும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.